ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலி தமிழ் வெரியன் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஜாம்பிஸ் மூவி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2007 ரிலீஸ் ஆன ஐ எம் லெஜெண்ட் மூவி. நம்ம தலை வில் ஸ்மித் நடித்த மூவி, ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, நல்ல ஜாம்பி மூவி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மற்றெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சர் லாரன்ஸ். இந்த பல மூவியில் எடுத்திருக்காரு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த வேலை பார்த்தீங்கன்னா எம் லெஜெண்ட் மூவி எடுத்திருக்காரு. இந்த மூவியோட கதை பார்த்தீங்கன்னா நம்ம வில் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருப்பார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மூவியில் அப்படி தான் காட்டுறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பவம் நடக்குது. சின்னதாக சொல்லிடுறேன். என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு நோய்க்கு வந்து ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து நோயாளிக்கு செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்து எல்லோரும் மூலியமாக பரவி எல்லோரும் ஜோம்பி ஆகிடுறாங்க, அதை ஜம்பிஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தெரிஞ்ச உடனே வந்து நியூயார்க் சிட்டி விட்டு அந்த ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எதிர்பாராமல் அந்த ஜாம்பிஸ்லாம் ஃபுல்லாக பரவிடும். அதனால் வந்து அவங்க இறந்துருவாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால நோய் தொத்தாது. அண்டு ஜோம்பிலேருந்து தப்பிச்சிருவார். என்னதான் நிறைய பேர் தப்பிச்சிருந்தாலும் எல்லோரும் அந்த ஜோம்பிக்கிட்ட வந்து கடித்து சாப்பிட்றோம். சரிங்களா, அது கூட பவர் ஒன்று இருக்குது அந்த ஜோம்பிக்கு. என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வெளிச்சப்பட்டால் அது இறந்துடும். அது இருட்டிலே வாடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் காட்டுவாங்க. இந்த கதையில் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம ஹீரோ தூங்கும் போது காட்டுவாங்க. அப்புறம் நார்மலாக இருக்கும். அவர் வந்து மேன் வேட்டையாடுவார். அவர் கூட ஒரு டாக் ஒன்று இருக்கும். சின்ன வயசுலேருந்து வளர்ப்பார். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூவியோட கதை பார்த்தீங்கன்னா, வைரஸ்னால் அட்டாக் ஆன ஜாம்பிஸாக மாறவங்களுக்கு நம்ம ஹீரோ வந்து மாற்று மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கார். ஆனால் அவர் வந்து ஒரு டாக்டர். சரிங்களா, எப்படியாச்சும் கண்டுபிடி சொல்லி எல்லோரும் ஜாம்பிஸை வந்து பிடிச்சின்னு போய்ட்டு ஆராய்ச்சி பண்ணுவார். அந்த சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாம்பிஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மனுஷன் உடம்புல இருக்கிற ஜாம்பிக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. மனுஷன் எதிர்க்க வந்து அது ஜாம்பிஸாக இருக்கலாம், அதுக்கு எதிர்க்க வந்து நம்ம வில்லனாக தெரியும். அதுமாரி 2 காம்பினேட் இருக்குது இதில். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தெளிவாக உங்களுக்கு புரியும். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். மற்றலாம் நீங்கள் நல்ல ஒரு ஹோம் தேட்டர் ஹெட்ஃபோன் வச்சு கேட்டு பாருங்கள். தரமான மூவி, சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குது, தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. அண்டு இது பார்ட் 2 வர சான்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸில் 2 கிளைமேக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தேட்டரில் வெர்ஷனில் விட்ட கிளைமேக்ஸ் இருக்குது. அண்டு அஃபிஷியல் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. அது தேட்டர் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது மூவி. நான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் மூவியை நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, மற்றலாம் டெலிட் சீன்லாம் யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, அடுத்த ஜாம்பி வேறு மாதிரி மூவிஸ்லாம் இருக்குது. நம்ம சேனல் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். சரிங்களா, நிறைய டீட்டெயில் சொல்லிவிட்டு மற்றலாம் நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். நான் உங்கள் விஜய்.